உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? அடுத்த வசனம் 19. உனக்கு விளங்காத பாஷையும் அரிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி காணாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம காணும் போது சிலதை கர்த்தர் காணவே விட மாட்டார், சிலதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு மேகஸ்தம்பத்தில் கர்த்தரை பார்த்த போது எகிப்தியரை இனி அவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆமென், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை பார்ப்பேன், அதனால் சில காரியங்களை இனி நான் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் பல நன்மைகளை என் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனை என்னன்னா, நிறைய இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம லைஃப்ல பல போராட்டங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரால மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆண்டவரே, இதை நான் பார்க்க இப்படி ஒரு சிச்சுவேஷனை நான் இனி பார்க்க விரும்பல. எஸ், நான் பார்த்துக்கிறேன். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் கர்த்தர். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக, ஆமே, அவருடைய பியூட்டிய, அவருடைய மகத்துவத்தை நீ பாப்ப பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதுவரை நீ பார்க்காத அந்த எட்டாத காரியம். ஏன்னா இடையில நிறைய பேர் கிராஸ்ல இருந்தாங்க. ஆமென், ஏத்தியர் இருந்தாங்க, எபூசியர் இருந்தாங்க, எமோரியர் இருந்தாங்க. இனி அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. காரணம், நீ உன் கண்கள் அவரை பார்த்துட்டு இல்ல. ஹல்லேலூயா, இனி அவங்க இருக்க மாட்டாங்க. மாறாக 20வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். அடுத்த வார்த்தை, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. என்னதுன்னு அர்த்தம்? பெயர்க்கப்படாத கூடாரம்னா என்ன அர்த்தம்? இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு இடத்துல இருந்த, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன. ஹல்லேலூயா. இப்பொழுது உன் கண்கள் யாரை பார்க்கிறது தெரியுமா? ராஜாவை பார்க்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இனி நீ அலைந்து திரிவது இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அலைந்து திரிகிற அனுபவம் இல்லாமல் ஒரு நிலையான, கர்த்தர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்? நிலையான வீடு. அப்ப ஆண்டவரை பார்க்கும் போது அதுவரை பார்த்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து, glory. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில 9 மாதங்களும் குறிப்பிட்ட ஒரு வலி உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. 9 மாதம் இல்ல பிரதர், பல வருடமா அப்படிதான் இருக்கு. அது ஏன் இந்த மாசம் தொடரணுமா? ஆமென். நம்முடைய முழு இருதயத்தோடு தேடினால், எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்னா, இனி உன் ஃபோக்கஸ் இனி ஒரு காரியத்துல மட்டும் வை. அவருடைய சமூகத்தை தேடு. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை முழு இருதயத்தோடு. ஆண்டவரே, நீங்க வரணும். அதாவது நம்முடைய அழுகை அப்படிதான் இருக்கணும். மார்த்தாள் சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா. மரியாள் சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா. கிதியோன் சொல்றான், ஆண்டவரை பார்த்ததும் கேட்ட முத கேள்வி, எங்க ஆண்டவரை போனீங்க? நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. இப்படிப்பட்ட தேடல் உடையவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்மை காண்பிப்பார். ஆண்டவரே, நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க இருந்திருந்தா. இந்த தேடல் கிதியோனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? கிதியோன் மட்டுமா யுத்தத்துக்கு போனார்? 300 பேர் போனாங்கல்ல. கர்த்தர் இந்த 300 பேரும் எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறார்? தகுதி உள்ளவர்களாய் தானே பார்க்கிறார். அப்ப கிதியோனை போல தகுதி உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30,000 தகுதியா பார்க்கல. ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்த நபர்கள் எத்தனை பேர்? அந்த 300 பேர்ல கிதியோனுக்கு மட்டும் தம்மை காண்பிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவனுடைய தேடல். நீங்க இருந்திருந்தா இந்த தேடல்
இந்த தேடல். அதனாலதான் மார்த்தாள முதல்ல பார்க்கிறா, ஏன்னா அவள் இந்த தேடல்ல இருக்கிறா. அடுத்த மரியாதை கூட்டிட்டு வா. இந்த தேடல் நீங்க இருந்திருந்தா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இந்த தேடலப்பா நீங்க வேணும், நீங்க வேணும், நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவர், நீர் என்னை காண்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நானும் சொல்லணும், என்னை காண்பவரை நானும் கண்டேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி, ஆமே, நம்ம எல்லாருமே எதை காண விரும்புவோம் தெரியுமா? வேதத்தில் இருக்கு, 10ஆம் மாதம் 1ஆம் தேதி சிகரங்கள் காணப்பட்டது. எல்லாரும் சிகரங்கள் காண விரும்பும் போது இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை காண விரும்பு, நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பார்த்தா எல்லா சிகரங்களும் காண்பிக்கப்படும். ஆமென். சிகரங்கள் காணப்பட என்ன நடந்தா போதும் தெரியுமா? ஒரு காற்று வீசினா போதும். ஆனா காற்று வீசினாலாம் கர்த்தரை பார்க்க முடியாது. அவர் காற்றிலும் இல்லை, அக்னியிலும் இல்லை என்றுதான் பைபிள்ல இருக்கு. காற்றாக வருவார், அக்னியாக வருவார். ஆனா பல நேரத்துல காட்டுல தேடினா என்ன பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. எலியா இருக்கிற இடத்துல பூமி எதிர்ச்சி உண்டாயிட்டு, அக்னி உண்டாயிட்டு, அதில் ஒன்றிலும் யார் இல்லையா? கர்த்தர் இல்லை. அவர் அப்படி வரணும்னு நினைச்சா வருவார், அது வேற. ஆனா நான் அவரை தேடணும், எனக்கு உங்களை பார்க்கணும். ஆதியாகமம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். க்ளோரி. இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவன் கண்களை ஏறெடுத்து அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கிறான். இதுதான் ஆபிரகாம். அவனுடைய கண்கள் கண்டது. மோசே உற்று பார்த்தான். உற்று பார்த்தான், பார்த்துட்டு போறதில்ல, உற்று பார்த்தான். அப்பொழுது கர்த்தர் அக்கினிக்குள் இருந்து அவனை பார்க்கிறார். நம்மை எப்பொழுதும் காண்கிறவர் நம்மை சந்திக்கும் தருணத்தில் நாம் பார்த்த பிறகு பார்க்கும்படிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓ, இந்த பார்வை ரொம்ப விசேஷமானது. நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, இந்த சந்திப்பு நடக்கும் தெரியுமா? இங்க நிறைய மாற்றங்கள் உண்டு. ஆமென். இந்த இடத்துலதான் உண்மையிலே மனம் திரும்புதலே நடக்கும். பேதுரு அவரை மறுதலிக்கும் போது யாரை பார்த்துட்டே தான் அவரை தெரியாதுன்னு சொன்னான் தெரியுமா? இயேசுவை பார்த்துட்டே சொன்னான். சொல்லும் போது இயேசு அப்படி திரும்பி பார்க்கிறார் பாருங்க, 2 பார்வையும் சந்திக்குது. பேதுரு உடைஞ்சிட்டான். ஆமே, வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு சந்திக்கிற இடம். க்ளோரி. தமஸ்குவுக்கு போகிற வழியில அதுதான் நடக்குது. அவன் தரிசனம் கண்டான் என்று பைபிள்ல இருக்கிறது. அந்த பார்வையில தான் அவன் கண்கள்ல இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுது. ஒரு புதிய பார்வை. அவனுக்கு அதுவரை லாபமா இருந்த அனைத்தும் நஷ்டம் என்று, குப்பை என்று அவன் தள்ளினான். மீதியானியருக்கு அதுவரை பயந்து கொண்டிருந்த கிதியோன் இந்த பார்வை அவரை பார்த்த பிறகு, அவரை சந்தித்த பிறகு அவனுடைய நிலைமையே வேற. எல்லாரும் லோத்து வர சோதோமுக்கு கீழே இருக்கும் போது, சோதோமின் ராஜாவுக்கு முன்பதாக அப்படி நெஞ்ச நிமித்திட்டு ஆபிரகாமுக்கு எப்படி நிக்க முடிஞ்சதுன்னா, மெல்கிசேதேக்கு அவன் பார்த்துட்டு வரான். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டு போங்க. எது எது உங்களால ஃபேஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வைப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை நான் பார்க்க விரும்பலப்பா. ஆமா, உங்ககிட்ட நீங்க உங்க எதெல்லாம் நீங்க பார்க்க விரும்பல அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய பட்டியலை போடுவோம். எதெல்லாம் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு பட்டியல் வரும். ஆமா, இது 2மே நடக்கும். அதுதான் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் கர்த்தரை தேடட்டும். எப்படி தேடணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு,
முழு இருதயத்தோடு. அந்த ஏக்கம், அந்த தேடல் அது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேடல் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த தேடல் நமக்குள்ளே உண்டாகும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்க தேடுகையில் தேடுகையில் அந்த வசனத்தை பாருங்கள், 29 அதனுடைய 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எல்லாரும் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், தேடுகிறவர்களாய் மாறும். ஜெபத்தின் அடுத்த நிலைதான் தேடுதல். கேட்பதுனா எனக்கு அவர் தூதன் அனுப்பினாலும் போதும், எனக்கு பதில் எப்படியாவது வந்தா போதும். தேடுதல் அப்படின்னா எனக்கு அவர் தான் பார்க்கணும், அவர் தான் வரணும். அல்லேலூயா. யாபோ காற்றின் கரையில ஏணி வச்சு தூதர்கள்ல ஏறி இறக்குனா அங்க கதை நடக்காது, அங்க அவர் தான் வரணும். யாக்கோபு அவரை சந்திக்கிறான். 20 வருஷம் ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனை, ஏசா பிரச்சனை. 20 ஏசா என்னைக்கு இருந்தாலும் என்னைக்குனாலும் ஏசா பிரச்சனை எனக்கு இருக்கதான் செய்யும். கர்த்தரை ஃபேஸ் பண்ண பாருங்க. இத்தனைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு தனியா தான் இருந்தான். ஆனா இப்பொழுது யாக்கோபுக்கு வேலைக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 பரிவாரங்கள் இருக்கு. ஆனாலும் ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம ஒண்ணு இல்லாத போது ஃபேஸ் பண்ணாத பல பிரச்சனைகளை இன்னைக்கு எல்லாம் இருக்கும் போதும் ஃபேஸ் பண்ண முடியல. ஆமென். இன்னும் சொல்ல வேண்டுமானால், யாக்கோபு முதல்ல ஏசா ஃபேஸ் பண்ண முடியாம ஓடுனால, அப்போ அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், பேசுகிறார், எல்லாம் உடன்படிக்கையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எல்லாமே இருக்கு. இருந்தும் ஃபேஸ் பண்ண முடியல. இனி ஃபேஸ் பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். நீ அவரை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் கேட்பார்ல, நீ உன் பேர் என்ன அப்படின்னு. யாக்கோபு உண்மையிலேயே தான் யார் என்பதை உணர்ந்த டைம் அது. நான் ஆண்டவரை சந்திக்கும் போதுதான் உண்மையிலே நான் யாரு, நான் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் என்பதை தான் யார் என்கிறதை உணராததுனால தானே ஈசாக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு? ஏசா என்பான். நம்மை குறித்த உணர்வு இல்லாததுனால நாம் நம்மை குறித்து நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்பு. நான் மேற்கொள்ளுவேன். பேதுரு சொல்லுவார்ல, நான் உம்மோடு கூட காவலிலும் வர ரெடியா இருக்கிறேன் அப்படிமா. யாக்கோபு ஈசாக்கை விட்டு வெளியே வந்ததும் செஞ்ச முதல் வேலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாக்கோபு ஈசா கிட்ட எப்படி போவான்? ஏசாவா எப்படி போவான்? ஆபரேஷன் பண்ணிட்டா. அப்போ ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுட்டு போவோம். அப்ப ஈசாக்கு விட்டு வெளியே வந்ததும் யாக்கோபு என்ன செஞ்சிருப்பாரு? ஏசாவின் வஸ்திரத்தை கழட்டி வைப்பான். இதுதான் நடக்கும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருந்து அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மோடு கூட என்ன வந்தாலும் செய்வேன். வெளியே போனதும் அந்த ட்ரெஸ் கலந்துரும், நிக்க முடியாது. நம்ம தேவ சமூகத்துல ஏசாவா தான் நின்றுட்டு இருக்கிறோம். இங்க வந்து ஆண்டவர் என்ன, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நான் அப்படி வாழ்வேன், நான் இப்படி செய்வேன், உம்மோடு கூட காவலிலும் ட்ரெஸ் கலந்துட்டு என்னெல்லாமோ நிக்கிறோம். முடியல. எப்படி? அதனால ஃபேஸ் பண்ண முடியல. ஈசாக்கை விட்டு அந்த தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு போனதும் யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருந்தானோ அது கலந்துட்டு, அவ்வளவுதான். ஆமே. நம்ம எல்லாம் ஆலயத்துல வந்து நம்மளை வந்து ரொம்ப அப்படி காட்டிட்டு இருக்கிறோம். ஜெப நேரத்தில் அப்படி காட்டுவோம். நம்மள பிரேட்டை முடிஞ்சதும் கலந்துரும், அந்த ட்ரெஸ், அந்த வேஷம் கலந்துரும். ஆமே. சில நேரத்தில் பார்த்தா நம்மள மாதிரி விசுவாசிங்க யாருமே இருக்காதுன்னு தோணும். ஆனா அப்படியே இன்னொரு டைம் பார்த்தா அந்த விசுவாசத்துக்கு ஒரு சின்ன அம்சம் கூட நம்ம கிட்ட இருக்காது. இதனாலதான் நம்மளால நிறைய ஃபேஸ் பண்ண முடியல. இது மாறணும்னா
ஒருத்தர் ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். நீ அவரை ஃபேஸ் பண்ணிட்டேனா நீ ஏசாவை ஃபேஸ் பண்ணுவ. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் வேஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்க முன்னாடி கலந்துட்டுன்னா நான் வெளியே போய் ஏமாற மாட்டேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சமூகத்தில் என் வேஷம் கலந்துடட்டும். மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கு, டைம் ஆயிட்டு எடுக்க வேண்டாம். இயேசு பஸ்கா ஆசரித்து அதுக்கப்புறம் இயேசுவை பிடிக்க வருவாங்க தெரியுமா? பிடிக்க வரும்போது சீஷர்கள் எல்லாம் ஓடுவாங்க, ஒரு வாலிபனும் ஓடுவானாம். அவன் ஒரு துப்பட்டி ஒரு லுங்கியை போர்த்துட்டு ஓடிட்டு இருப்பான். அவனை பிடிச்சதும் ட்ரெஸ்ஸு வந்துடும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவனுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் மேலே உள்ள யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஒரு துணியை போட்டுட்டு வந்தான். பிரச்சனைன்னு வந்ததும் அந்த ட்ரெஸ்ஸு உருவிட்டாங்க. அதை அவன் போட்டுட்டு ஓடுறான். பைபிள் அது தெளிவாக எழுதியிருக்கு. ஆமாம், அதை இப்போ எடுத்து அது ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல, மார்க் சுவிசேஷத்தில் இருக்கிறது. பார்த்தா சொல்லுங்க. 14:52 பாருங்க. 51, 52 பாருங்கள். 50 பாருங்க. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன், அது யாருன்னு பேர் போடல ஆண்டவர், பார்த்தீங்களா? கேவலப்படுத்தல. ஆமென். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம், துப்பட்டினா லுங்கின்னு வச்சுக்கோங்களேன், தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு உள்ள ஒண்ணு இல்ல. ஆமே, இவர் கூட இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. எந்த சீசன் தான் தெரியல. ஆமே, இவ்வளவு நாள் இருந்தான். அவருக்கு முன்னாடி வச்சு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்றேன். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? துப்பட்டியை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு பிரச்சனைன்னு வரும்போது, இவனை பெரிய விசுவாச வீரன் சொன்னீங்க, துணியை பிடிச்சதுமே சரண்டர் ஆயிட்டான். இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். ஹேண்டில் பண்ண முடியல. ஆண்டவர் என்ன ஆண்டவர் செய்ய கத்த தருகிற வார்த்தை தான் இது. நான் உனக்கு காணப்படுவேன். நீ முழு இருதயத்தோடு, எரேமியா 29:13, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில், ஆமென். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்வது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படிங்கிறார். தேடுங்கள், நீ தேடணும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? இந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் அப்படிதான் பார்ப்பார். கேட்கிறவர்களா தர்மம். அவன் எல்லாரும் இப்ப நம்ம அற்புதத்தை கேட்க போறோம் அப்படின்னா கேட்கிறவர்கள் இருக்கிறோம், தேடுகிறவர்கள். அவன் பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவும் ஒரு புதிய நன்மைக்கான வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் என்று கத்த தருகிற வார்த்தை இதுதான். நான் உனக்கு காணப்பட்டா மட்டும்தான் நடக்கும். நான் காணப்பட்டால் மட்டுமே நடக்கும். காணப்படுவீங்களா ஆண்டவரே? நீ தேடுனா, நீ என்னை தேடுகையில், அதன் அர்த்தம் என்ன? தேடுறவனை கர்த்தர் ரொம்ப காக்க வைக்க மாட்டார். நீ தேடுகையில், தேடிட்டு இருக்கும் போதுதான் நான் தென்படுவேன். தேடி முடிச்சிட்டு உக்காந்த போதில், தேடிக்கொண்டிருக்கும் போது, கேட்டா உடனே தருவார், கொஞ்சம் டைம் ஆகி தருவார், உட்கார வச்சு ரொம்ப டிலே ஆகி தருவார். நான் தேடுனா தேடிட்டு இருக்கும் போதே தென்படுவார். இதுதான் வித்தியாசம். நீ தேடுகிறவனா மாறிட்டேன்னா, கேட்கிறவனா மட்டும் இருக்கிறதுனாலதான் ரொம்ப வெயிட்டிங்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ தேடுறவனா மாறிட்டீங்கன்னா உன் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நான் ரொம்ப வருஷம் காத்திருந்தேன். நீ தேடுகிறவனாய் மாறு. ஆண்டவர் முதல் யாக்கோபுக்கு தன்னை விசிட் பண்ண போது
யாக்கோபு கேட்கிறவனாயிருந்தான். எனக்கு உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் கேட்கிறவனாயிருந்தான். ஆனால் யாபோக்காற்றின் கரையிலே அவன் தேடுகிறவனாயிருந்தான். எனவே தான் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு அவரை போக விடவில்லை. நான் போகட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யாக்கோபே சொல்றேன், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப அவ்வளவு நேரம் அவன் பிடிச்சுதான் வச்சிருந்தான், பிடிச்சுதான் வச்சிருந்தான். அந்த இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு எந்த இதான் தேடுகிறவன். தேடுகிறவனுக்கு என்ன தேவை? அவருடைய பிரசனம் தேவை, அவ்வளவுதான். தேடுகிறவனுக்கு அவருடைய பிரசனம் தேவை. நீங்க வந்து இருந்தா போதும்பா. ஆண்டவரே, ஆமே, கர்த்தர் வருவாருங்க. ஆபிரகாம் வீட்டுல என்ன, ஆபிரகாம் பெரிய சோஃபாலாம் போட்டு உட்கார வச்சார். கூடாரத்தில் இருக்கிறார் ஆபிரகாம். ஆண்டவருக்கு வீட்டுக்குள்ள கூட உட்கார வைக்க முடியல. அவன் மரத்தடியில தான் உட்கார வச்சான் ஆபிரகாம். மரத்தடியில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்தாரா இல்லையா? மரத்தடியில சாஞ்சி உட்காந்துவாங்க, சாஞ்சி உட்கார்ந்தார். ஆமே. கிதியோன் பாருங்க, ஒரு செடி கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஆண்டவருங்க, தேடுறதுன்னா ஆண்டவர் எனக்கு இது தரலையே, அது தரல இல்ல, அந்த பிரசனம். அதாவது அந்த நிலையை பார்த்தீங்களா? தரையில நிற்கும் போது கேட்கிறவனா இருந்தான். யாரு? இது பேதுரு. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு அந்த மகிமையில அந்த மலையில கொண்டு போகும்போது தேடுகிறவன் ஆயிட்டான். அவன் சொல்றான், ஆண்டவர் இங்கே இருந்துருவோம், இப்படி இருந்துருவோம் ஆண்டவரே, இந்த இடத்துல உமக்கு ஒரு கூடாரம். அவன் கூடாரத்தை தான் எதுக்கு கூடாரம்னா இங்கே செட்டில் ஆயிரும். உங்க பிரசன்ஸ்ல அப்படி இருந்துரும். அந்த இடத்துல இங்க வந்து என்ன தருவீர்? இங்க பசிக்குது, எனக்கு சாப்பாடுக்கு இங்க என்ன செய்வோம்? ஒண்ணுமில்ல, கீழே தான் அந்த கவலைகள் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே, இது வனாந்திரம் ஆயிட்டு, நேரம் ரொம்ப போகுது, என்ன செய்வோம் ஆண்டவரே, என்ன செய்வோம், என்ன, இந்த கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அந்த பிரசனத்துல என்றாக இந்த கவலையே இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இந்த மாதம், ஆமென், இந்த மாதம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு. என்னங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? என்ன விஷயம்? அவர் எனக்கு காணப்படுவேன் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஓ ஜீசஸ், ரொம்ப சந்தோஷம் உங்க முகத்தை பார்க்க. ஆமே, ஹல்லேலூயா. அவர் எனக்கு அது தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இது அவர் எனக்கு, நான் உனக்கு என்ன காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே, அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவர் தம்மையும், ஆமே, அவர் நமக்கு காணப்படுகிறவர். அவர் காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, காணப்படுகிறவர். இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த எதிர்பார்ப்போடு உங்க ஜெபங்களாகட்டும், உங்கள் ஆராதனைகளாகட்டும், உங்களுடைய வேத தியானமாகட்டும், இந்த எதிர்பார்ப்பு, உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி, நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit. நன்றி ராஜா. Oh Jesus, Jesus, இனியும் அங்கே காணேனும், இனி